இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்படி எங்க போனா? அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்போம். நீனா கால் பண்ற? ஹலோ, எங்கண்ணே இருக்கீங்க? அது வெளியே ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கம்மா. என்ன விஷயம் சொல்லு. வர்ஷினிய காணோண்ணே. என்ன? காலையில அந்த சம்யுக்தா கூட வெளியில போனா, இன்னும் வீட்டுக்கு வரலண்ணே. கொஞ்சம் போய் பார்க்க முடியுமா? ஏமா, நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன்னு சொன்னேன்ல. இப்ப போய் நான் எப்படிமா தேடுறது? நம்ம புள்ள எதுக்கு அவ கூட அமிச்சிட்டு இருக்கிற? என்னால தடுக்க முடியலண்ணே. ஆமா, எல்லாத்துக்கும் முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாம் நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ திருந்துவ. ஆனா ஒண்ணு, இந்த சொத்தையும் உங்களையும் காப்பாத்துறதுக்குள்ள நான் படுற பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இப்ப எதுக்குன்னு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? புள்ளைய தானே தேடணும்னு சொல்ற. சரி, நான் போய் பாக்குறேன். வை. வெண்பா, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. சரி, நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன். பயப்படாத மீனா, அவ வந்துருவா. இல்ல அண்ணி, இத்தனை நாளா அவ வெளியில போயிருக்கா வந்திருக்கா. ஆனா இவ்ளோ லேட் ஆனது இல்ல. வயசு பொண்ணு, பயமா இருக்கு அண்ணி. மணி வேற 10க்கு மேல ஆயிடுச்சு. அத்தைக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. வெண்பா, பேசுனியா? பேசிட்டேன். அவங்க யாருக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. மேம், என்ன? வர்ஷினிக்கு கால் பண்ணீங்களா? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா இல்ல ரிங் போயிட்டு இருக்கா? என்ன மேம், சொல்லுங்க. ஒரு வீட்ல வயசு பொண்ணு நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா வீட்ல இருக்கிறவங்க பதறணும். இப்படி கண்டும் காணாம இருந்தா என்ன அர்த்தம்? தமிழ் சொல்ற மாதிரி அவளை தேடுறதை விட்டுட்டு அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம வர்ஷினி எங்கேயுமே போயிருக்க முடியாது. எங்க போனா சொல்லுங்க. அது அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி ஷாப்பிங். ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்க. அப்ப அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? இல்ல தெரிஞ்சும் மறைக்கிறீங்களா? இது சரியா வராது. நான் கமிஷனருக்கு கால் பண்றேன். ஐயோ ஜனமா, போலீஸ் எல்லாம் வேண்டாமா? இது பொண்ணு விஷயம், வெளியே தெரிஞ்சா தப்பாயிடும். நாமளே தேடுவோம் ஜனாமா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. பயப்படாதீங்க ஜனாமா, நான் இருக்கேன். சார், வாங்க போலாம். சிபி, கிளம்பு. இது வர்ஷினியோட பேக் தானே? ஆமா, பேக் இங்க கிடக்குது. வர்ஷினி எங்க போயிருப்பா? ஜனமா தான். ஜனமா, வர்ஷினி எங்கேயாவது பாத்தீங்களா? நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. டிலே பண்ண வேண்டாம் தமிழ், போலீஸ் கிட்ட போலாம். இல்லம்மா, கொஞ்ச நேரம் தேடிட்டு அப்புறம் போலீஸ் கிட்ட போலாம். நீங்க பயப்படாதீங்க, வர்ஷினிக்கு ஒண்ணும் ஆகாது. சரி. டேய் மச்சான், இங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்த மாதிரி தெரியுதுடா. டிலே பண்ண வேணாம், போலீஸ்ட்ட போயிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் தேடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணா போலீஸ் கிட்ட போலாம். டேய் மச்சான், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் சிபி. சிபி சார். டேய், நான் போலீஸ்ட்ட போலான்னு சொல்றேன், தமிழ் கொஞ்ச நேரம் தேடி பார்க்கலான்னு சொல்லுது. சரி வாங்க தேடி பார்க்கலாம். வா தமிழ். வர்ஷினிய பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறா.
அது எப்படி வீட்டை விட்டு போன தங்கச்சி வரலன்னு சொல்லியும் உங்க மனசு கொஞ்சம் கூட பதற மாட்டேங்குது? இப்படி ஒரு அக்கறையே இல்லாத அண்ணனை நான் பார்த்ததே இல்ல. டேய் எப்படிதான் எப்படிதான் ஸ்பீடா போனோம். Just relax. வர்ஷினி ரொம்ப போல்டான பொண்ணு, அவளுக்கு எதுவும் ஆகாது. யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். மச்சான் பாத்துடா. பயப்படாதீங்க. கேடி, நான் இப்போ ஒரு ஜூஸ் குடிச்சேன்ல, அந்த ஜூஸ் எனக்கு இன்னொன்று வேணும். கொஞ்சம் சும்மா இருடி. சும்மா இருக்கேடி, நீ வேற. எனக்கு வேணும். அவன் வாங்கி தர மாட்டான், நீ வாங்கி தரியா? அமைதியா இரு சார் ப்ளீஸ். ஏய், யோ, டேய், விடுடா. என்னை விடு. டேய், விடுங்கடா, என்னை என்ன பண்றீங்க? நான் போகணும். விடுடா என்ன. விடுங்கடா. டேய், என்னை விடுங்கடா. காரை நிறுத்துங்க. விடு. ஆடி ஆடி ஏய், விடு. டேய், என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆடி விடு. ஏய் டேய், ஆடிக்குறல விடு. வர்ஷினி, வர்ஷினி. ஏய் ஏய் ஆடா ஏய் ஏய், விடு. வாங்கடா வாங்க. எந்திரா. மறுபடியும் பார்த்தேன். ஏய் வர்ஷினி பாத்துமா? வர்ஷினி பாத்து விடுங்க. பாத்து. இருக்காளே. எங்க என்ன சார் இருக்கு? வர்ஷினி, வர்ஷினி, எங்க கூட்டு போறீங்க? பாத்து பாத்து வா. பாத்து பாத்து வர்ஷினி மெதுவா.